பண்டைய தத்துவத்தின் ஆழத்தையும் இன்றைய அறிவியலின் தர்க்கத்தையும் இணைத்து நாம் ஆராய்வோம். நாம் நம்மை சுற்றி காணும் இந்த உலகம் அழகும் மர்மமும் ததும்பும் ஒரு மகா ஓவியம். அதிகாலை கதிரவனின் உதயமாகட்டும், காற்றில் அசைந்தாடும் மலர்களாகட்டும், இவை யாவும் வெறும் காட்சிகள் அல்ல, ஒரு மாபெரும் சக்தியின் திருநடனம். மனிதன் தோன்றிய காலம் தொட்டே இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்ற கேள்வி அவனை துரத்தி கொண்டே இருக்கிறது. பண்டைய காலத்து அறிஞர்கள் தங்கள் தேடலின் உச்சத்தில் கண்டறிந்த ஒரு பேருண்மை இன்றைய நவீன ஆய்வகங்களில் நிரூபிக்கப்படும் உண்மைகளோடு அப்படியே பொருந்தி போவதை காண்பது வியப்புக்கு உரியது. இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதையும் புதிதாக உருவாக்கிவிட முடியாது, எதையும் அணுவளவும் அழைத்துவிடவும் முடியாது. ஒரு எந்திரத்திற்குள் நாம் எவ்வளவு சக்தியை செலுத்துகிறோமோ அதைவிட ஒரு துளி கூட கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ நம்மால் பலனை பெற முடியாது. ஒருவேளை குறைவாக பெறுகிறோம் என்று நாம் நினைத்தால் அது அழிந்துவிட்டது என்ற பொருள் அல்ல. அது வேறொரு வடிவில், அதாவது வெப்பமாகவோ அல்லது ஒலியாகவோ உருவாகிவிட்டது என்பதே பொருள். ஆற்றல் என்பது அழியாத ஒன்று. அது ஒரு வடிவத்திலிருந்து மற்றொரு வடிவத்திற்கு தன்னை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. இதைத்தான் இருப்பதும் இல்லாததுமற்ற ஒரு காலம் இருந்தது என்று நம் முன்னோர்கள் வேதங்களில் பாடினார்கள். அப்போது எதுவுமே இல்லாதது போல் தோன்றினாலும் உண்மையில் அனைத்தும் அதன் நுட்பமான காரண நிலையில் ஒடுங்கி கிடந்தன. ஒரு டம்ளர் உடைந்து சிதறும்போது அது மறைந்து விடுவதில்லை. அந்த உருவத்தை உருவாக்க தேவையான அணுக்களாகவும் அதை ஒன்றாக பிணைத்து வைத்திருந்த சக்தியாகவும் பிரிந்து செல்கிறது. இந்த இணைப்பு சக்தி அதன் மூலத்திற்கு திரும்புகிறது. ஒரு மரத்தை நாம் எரிக்கும்போது அது புகையாகவும் சாம்பலாகவும் வெப்பமாகவும் மாறுகிறதே தவிர அணுவளவும் காணாமல் போவதில்லை. ஆகவே இந்த பிரபஞ்சம் என்பது ஆற்றலின் ஒரு முடிவில்லாத வெளிப்பாடு. கடவுள் என்று நாம் அழைக்கும் இந்த பேரறிவு பொருள் உண்மையில் எங்கும் நிறைந்திருக்கும் இந்த மகா ஆற்றல்தான். அவர் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு எதையும் படைக்கவில்லை. அவரே பல வடிவங்களாக தன்னை விரித்து கொள்கிறார். சூரியனை பிரகாசிப்பதும் காற்றாக அசைவதும் நம் உடலில் சக்தியாக இயங்குவதும் அந்த ஒரே ஆற்றல்தான். நாம் அனைவரும் அந்த பேரறிவிலிருந்து வந்தோம், அவரிடமே வாழ்கிறோம். இறுதியில் அந்த பேராற்றலிடமே சென்று சேர்வோம். இயற்கையின் மகத்தான இரகசியங்களை உற்று நோக்கினால் அங்கே ஒரு வியக்கத்தக ஒழுங்குமுறை இருப்பதை நாம் காணலாம். நாம் வாழும் இந்த உலகம் ஒரு நேர்கோட்டில் பயணிப்பதில்லை, மாறாக அது ஒரு முடிவில்லாத சுழற்சியில் இயங்குகிறது. ஒரு சிறிய விதையை பூமியில் நட்டு தண்ணீர் விடுகிறோம். அது மெல்ல தலை நீட்டி வளர்ந்து ஒரு மாபெரும் மரமாக வளர்கிறது. அந்த மரம் தனது வாழ்நாளின் இறுதியில் மீண்டும் ஒரு விதையை தந்துவிட்டு மறைகிறது. விதையில் தொடங்கி மரமாகி மீண்டும் விதையிலேயே வந்து முடியும் இந்த சுழற்சிதான் இயற்கையின் அடிப்படை விதி. இந்த விதி ஒரு சிறிய செடிக்கு மட்டுமல்ல, விண்ணில் மின்னும் விண்மீன்களுக்கும் நாம் வாழும் இந்த பேரண்டத்திற்கும் பொதுவானது. கடலிலிருந்து நீராவியாகி மேலே செல்லும் நீர் மேகமாகி மீண்டும் மழையாக கடலுக்கே வந்து சேர்கிறது. பிரம்மாண்டமான மலைகள் கூட காலப்போக்கில் மணல் துகள்களாக தேய்ந்து கடலில் படிந்து பல யுகங்களுக்கு பிறகு மீண்டும் பாறைகளாகவும் மலைகளாகவும் எழுகின்றன. ஏற்றமும் இரக்கமும் உயர்வும் தாழ்வும் அலைகளைப் போல மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றன. இதே தர்க்கத்தை பிரபஞ்சத்திற்கும் நாம் பொருத்தினால் ஒரு மாபெரும் உண்மை புலப்படும். இந்த பேரண்டம் ஒரு முறை தோன்றி அப்படியே முடிந்து விடுவதில்லை. அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வெளிப்பட்டு பருத்தன்மை அடைந்து பல கோடி ஆண்டுகள் இயங்கி பின்னர் மெல்ல மெல்ல தனது நுட்பமான ஆரம்ப நிலைக்கு திரும்புகிறது. அழிவு என்பது ஒன்றும் இல்லாமல் போவதில்லை, அது மீண்டும் பிறப்பதற்கான ஒரு ஓய்வு நிலை மட்டுமே. அறிவியல் ரீதியாக பார்த்தால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு மூச்சு விடும் செயல்பாட்டை போன்றது. மூச்சை வெளியே விடும்போது பிரபஞ்சம் விரிவடைகிறது. மூச்சை உள்ளே இழுக்கும்போது அது மீண்டும் தனது மையத்திற்கு திரும்புகிறது. இதையே நம் முன்னோர்கள்
கல்பம் அல்லது ஒரு சுழற்சி என்று அழைத்தார்கள். இந்த சுழற்சியில் தொடக்கமும் முடிவும் ஒரே புள்ளியில் சந்திக்கின்றன. ஆகவே இன்று நாம் காணும் இந்த நட்சத்திர மண்டலங்களும் சூரியன்களும் ஏற்கனவே பல முறை தோன்றியவை, மீண்டும் ஒரு முறை மறைந்து மறுபடியும் தோன்ற காத்திருப்பவை. இந்த பிரபஞ்ச தேரோட்டம் ஒருபோதும் நிற்பதில்லை. அது காலம் என்னும் சக்கரத்தில் இடைவிடாது சுழன்று கொண்டே இருக்கிறது. இன்று நாம் பரிணாம வளர்ச்சி பற்றி பேசுகிறோம். ஒரு சிறிய உயிரணு காலப்போக்கில் சிக்கலான மனிதனாக மாறுகிறது என்பதை நவீன உலகம் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் தர்க்க ரீதியாக சிந்தித்தால் ஒரு கேள்வி எழுகிறது. இல்லாத ஒன்று திடீரென்று எங்கிருந்து வர முடியும்? சூன்யத்திலிருந்து எதையும் உருவாக்க முடியாது என்பது இயற்கை விதி. அப்படியென்றால் ஒரு மனிதன் பரிணாமம் அடைகிறான் என்றால் அதற்கு முன்னால் அவன் எங்கோ ஒரு வடிவத்தில் ஒடுங்கி இருந்திருக்க வேண்டும். இதை இன்றைய தரவு நுட்பத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு சிறிய கம்ப்யூட்டர் சிப்புக்குள் அல்லது ஒரு DNA இழைக்குள் ஒரு மாபெரும் நூலகத்தின் தகவல்கள் அடங்கி இருக்கின்றன. வெளியிலிருந்து பார்க்கும்போது அது வெறும் புள்ளியாக தெரியும். ஆனால் அதற்குரிய சூழல் அமையும் போது அந்த சிறு புள்ளியில் இருந்த தகவல்கள் விரிவடைந்து ஒரு முழு உயிரினமாக, ஒரு மாபெரும் ஆளுமையாக மாறுகிறது. விதைக்குள் மரம் இருக்கிறது என்று சொல்வதை விட மரத்தின் முழு ப்ளூ பிரிண்ட் அந்த விதைக்குள் ஒடுங்கியிருக்கிறது என்பதே உண்மை. ஒவ்வொரு விரிவுக்கு முன்னால் ஒரு சுருக்கம் இருந்தே தீர வேண்டும். இன்று நாம் காணும் இந்த சிக்கலான பிரபஞ்சம் தொடக்கத்தில் மிக மிக நுட்பமான ஒரு புள்ளியில் ஒடுங்கி கிடந்தது. அந்த ஒடுக்க நிலையில் இருந்தபோது என்ன இருந்ததோ அதுதான் இன்று விரிவடைந்து வெளியே தெரிகிறது. பரிணாமவாதிகள் அறிவு என்பது கடைசியாக தோன்றியது என்பார்கள். ஆனால் விளைவில் எஃபெக்ட் அறிவு இருக்கிறது என்றால் அதன் காரணத்திலும் காசிலும் அது இருந்திருக்க வேண்டும். ஒரு மனிதன் இறுதியில் முழுமையான அறிவுள்ளவனாக மாறுகிறான் என்றால் அவனது தொடக்க புள்ளியான அந்த முதல் உயிரணுவிலும் அந்த அறிவு மிக மிக நுட்பமாக ஒடுங்கி இருந்திருக்க வேண்டும். நாம் முன்னேற்றம் என்று எதை கருதுகிறோமோ அது உண்மையில் ஏற்கனவே உள்ளே இருப்பதை வெளியே கொண்டு வரும் ஒரு செயல்தான். எனவே இந்த உலகம் என்பது ஏதோ எதேச்சையாக தோன்றிய ஒன்றல்ல. அது தனக்குள் புதைந்து கிடந்த பேருண்மைகளை ஒவ்வொன்றாக வெளிப்படுத்தி கொண்டே செல்லும் ஒரு மாபெரும் விரிவு. நாம் அனைவரும் அந்த ஒடுங்கிய நிலையில் உள்ள பேராற்றலின் வெளிப்பாடுகளை. நமது தேடல் இப்போது பிரபஞ்சத்தின் ஒரு வியக்கத்தக்க புதிருக்குள் நுழைகிறது. ஒரு சிறிய அணுவுக்குள் என்ன நடக்கிறதோ அதுதான் அண்டவெளியில் உள்ள நட்சத்திர மண்டலங்களிலும் நடக்கிறது. அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும் உள்ளது என்ற நமது பண்டைய மொழியின் ஆழத்தை இன்று நாம் நுண்ணோக்கி கருவிகள் வழியாகவும் விண்வெளி தொலைநோக்கிகள் வழியாகவும் திரும்பவும் கண்டறிந்து வருகிறோம். நவீன இயற்பியலை உற்று நோக்கினால் ஒரு வியக்கத்தக்க ஒருமைப்பாடு புலப்படும். ஒரு நுட்பமான அணுவின் மையத்தை எலக்ட்ரான்கள் சுற்றி வருவதும் ஒரு மாபெரும் சூரியனை கிரகங்கள் சுற்றி வருவதும் ஒரே மாதிரியான விதிகளுக்கு கட்டுப்பட்டவை. இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரே ஒரு சட்டத்திட்டத்தின் கீழ் இயங்குகிறது. இதனால்தான் ஒரு பிடி மண்ணை நாம் முழுமையாக புரிந்து கொண்டால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து மண்ணின் இயல்பையும் நம்மால் அறிய முடியும் என்று நமது முன்னோர்கள் கூறினார்கள். இன்றைய குவாண்டம் இயற்பியல் ஒரு படி மேலே சென்று பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்டுள்ளன என்று கூறுகிறது. ஒரு துகள் மற்றொன்றின் நிலையை எத்தனையோ ஒளியாண்டுகள் கடந்தும் பாதிக்க முடியும். இந்த தொடர்பு விதியை நாம் உணரும்போது பிரபஞ்சம் என்பது துண்டு துண்டான பகுதிகளால் ஆனது அல்ல, அது ஒரு மாபெரும் ஒற்றை உயிர் என்பதை உணரலாம். நமது ஒரு சிறிய மணல் துகளின் இரகசியத்தை உடைத்தால் இந்த பிரபஞ்சத்தின் முழு இரகசியமும் நம் கையில் வந்துவிடும். ஏனென்றால் மிகப்பெரிய நட்சத்திரங்கள் உருவாகும் அதே முறையில்தான் ஒரு சிறிய அணுவும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நுண்ணிலையில் உள்ள காரணமே பருநிலையில் காரியமாக வெளிப்படுகிறது. எனவே நீங்கள் உங்களை ஒரு சிறிய மனிதனாக கருத வேண்டாம். உங்களுக்குள் ஒடுங்கியிருக்கும் அந்த பேராற்றல் தான் நட்சத்திரங்களாகவும் பால் வீதிகளாகவும் வெளியே விரிந்து கிடக்கிறது. இந்த பிரபஞ்ச பேரறிவின் ஒரு துளிதான் நீங்கள். அண்டமும் பிண்டமும் வேறல்ல.
இரண்டும் ஒரே சக்தியின், ஒரே ஒழுங்குமுறையின் இருவேறு பரிணாமங்கள் மட்டுமே. இயற்கையின் மகத்தான ஒரு விதியை இப்போது நாம் தர்க்க ரீதியாக அணுகப் போகிறோம். எதையும் சூன்யத்திலிருந்து உருவாக்க முடியாது என்பதையும், எதையும் அணுவளவும் அழிக்க முடியாது என்பதும் நாம் ஏற்கனவே கண்ட பேருண்மை. அப்படியானால் ஒரு பொருள் அழிந்துவிட்டது என்று நாம் சொல்லும்போது அங்கே உண்மையில் என்ன நடக்கிறது? ஒரு விளைவு, எஃபெக்ட் ஏற்பட வேண்டுமானால் அதற்கு பின்னால் ஒரு காஸ் இருந்தே தீர வேண்டும். இன்றைய நவீன இயற்பியல் மாஸ் மற்றும் எனர்ஜி ஆகிய இரண்டுக்கும் இடையே உள்ள பிரிவினையை தகர்த்து விட்டது. ஒரு பொருளை நீங்கள் சிதைக்க சிதைக்க அது தன் பொருள் தன்மையை இழந்து நுட்பமான ஆற்றலாக மாறுகிறது. ஒரு மேஜையை உடைத்தால் அது மரத்துகள்களாக மாறுகிறது. அந்த துகள்களை மேலும் சிதைத்தால் அவை அணுக்களாகவும், அந்த அணுக்கள் இறுதியில் வெறும் மின்காந்த அதிர்வுகளாகவும் மாறுகின்றன. இங்கே காரணமும் விளைவும் வேறல்ல, அவை ஒரே உண்மையின் இருவேறு நிலைகள் மட்டுமே. விளைவு என்பது காரணத்தின் பருப்பொருள் வடிவம், காரணம் என்பது விளைவின் நுட்பமான வடிவம். உதாரணமாக, ஒரு டம்ளரை செய்ய தேவையான மூலப்பொருளும் அதை செய்தவனின் கைகளிலிருந்து வெளிப்படும் அதன் இணைப்பு சக்தியுமே அதன் காரணங்கள். அந்த டம்ளர் உடையும் போது அதிலிருந்த இணைப்பு சக்தி அதன் மூலத்திற்கே திரும்புகிறது. பருப்பொருள் அதன் காரண நிலைக்கே திரும்புகிறது. இதைத்தான் நாம் அழிவு என்கிறோம். இந்த அண்டவெளியில் உள்ள நட்சத்திரங்கள் முதல் உங்கள் உடல் வரை அனைத்தும் இந்த விதியின் கீழ்தான் இயங்குகின்றன. ஒரு நட்சத்திரம் வெடித்து சிதறும்போது அது அழிவதில்லை, அது புதிய நட்சத்திரங்கள் உருவாவதற்கான காரண துகள்களாக மாறுகிறது. எல்லாம் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. நம் கண்களுக்கு தெரியும் இந்த உலகம் ஒரு விளைவு என்றால் இதன் காரணம் எங்கும் நிறைந்திருக்கும் அந்த பேராற்றல் தான். காரணத்திலிருந்து விளைவு வருவதும் விளைவு மீண்டும் காரணத்தில் ஒடுங்குவதுமான இந்த தொடர் இயக்கம்தான் பிரபஞ்சத்தின் இரகசியம். விளைவை உற்று நோக்கினால் காரணத்தை புரிந்து கொள்ளலாம். காரணத்தை உணர்ந்தால் விளைவுகளின் இரகசியம் கைகூடும். நாம் இப்போது இந்த பயணத்தின் மிக உன்னதமான ஒரு சிகரத்தை எட்டியிருக்கிறோம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் சிதறி கிடக்கும் கோடிக்கணக்கான விதிகளுக்கு பின்னால் அனைத்தையும் பிணைக்கும் அந்த ஒரே விதி இருக்க முடியுமா? நவீன இயற்பியலாளர்கள் தேடிக்கொண்டிருக்கும் அந்த ஒருங்கிணைந்த புலக்கொள்கை, யூனிஃபைடு ஃபீல்டு தியரி, உண்மையில் பருப்பொருள் சார்ந்தது மட்டுமல்ல, அது அறிவு சார்ந்தது என்பதை நாம் உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது. இன்றைய நவீன அறிவியலில் தகவல் பிரபஞ்சம், இன்ஃபர்மேஷன் யூனிவர்சிட்டி என்ற ஒரு புதிய பார்வை உருவாகியுள்ளது. இந்த பிரபஞ்சம் என்பது வெறும் ஜடப்பொருட்களால் ஆனது அல்ல, அது இன்ஃபர்மேஷன்களால் ஆனது. அணுவின் அதிர்வு முதல் விண்மீன்களின் சுழற்சி வரை ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட தரவு அல்லது அறிவின் அடிப்படையில் இயங்குகின்றன. இந்த பிரபஞ்ச தகவல்கள் அனைத்தும் ஒன்றுக்கொன்று பிணைக்கப்பட்டு ஒரு மாபெரும் வலையாக செயல்படுகின்றன. நாம் இயற்கை விதிகள் என்று எதை அழைக்கிறோமோ அது உண்மையில் இந்த பிரபஞ்ச பேரறிவு தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் ஒரு ஒழுங்குமுறைதான். ஒரு சிறிய செல் எவ்வாறு வளர வேண்டும், ஒரு கோள் எந்த பாதையில் சுழல வேண்டும் என்ற அந்த அறிவு இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவிலும் நீக்கமற நிறைந்திருக்கிறது. விஞ்ஞானிகள் தேடும் அந்த இறுதி விசை, ஃபைனல் ஃபோர்ஸ், உண்மையில் இந்த பேரறிவு தான். தொடக்கத்தில் இது ஒரு நுட்பமான புள்ளியில் ஒடுங்கியிருந்தது. பின்னர் இது தன்னை விரிவுபடுத்தி நட்சத்திரங்களாகவும் உயிரினங்களாகவும் இறுதியில் சிந்திக்கும் மனிதர்களாகவும் வெளிப்படுகிறது. பரிணாம வளர்ச்சியில் அறிவு என்பது கடைசியாக தோன்றிய ஒன்றல்ல, அது ஆரம்பத்திலேயே ஒடுங்கிய நிலையில் இருந்தது. இப்போது தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்தி கொள்கிறது. நாம் அனைவரும் இந்த மாபெரும் அறிவுக்கடலின் சிறு துளிகள். நம்மிடம் இருக்கும் அறிவு இந்த பிரபஞ்ச பேரறிவின் ஒரு சிறிய வெளிப்பாடுதான். இந்த பேரறிவை நாம் எந்த பெயரிட்டும் அழைக்கலாம். அறிவியலாளர்கள் இதனை ஒருங்கிணைந்த புலம் என்கிறார்கள், தத்துவவாதிகள் இதனை கடவுள் என்கிறார்கள். ஆனால் உண்மை ஒன்றே, நாம் அனைவரும் இந்த மகா அறிவிலேயே வாழ்கிறோம், அதிலிருந்தே தோன்றுகிறோம், மீண்டும் அதிலேயே ஒடுங்குகிறோம். நாம் இப்போது தர்க்கவியலின் ஒரு ஆழமான பகுதிக்கு வந்திருக்கிறோம்.
சூன்யத்திலிருந்து எதுவும் உருவாகாது என்ற பழைய கூற்றை நவீன இயற்பியல் இன்று ஒரு புதிய வெளிச்சத்தில் அணுகுகிறது. ஒரு காலத்தில் எதையும் கொண்டிருக்காத வெற்றிடம் என்று எதை நாம் கருதினோமோ அது உண்மையில் ஆற்றலின் ஒரு மாபெரும் கருவூலம் என்பது இன்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. நவீன அறிவியலில் குவாண்டம் வெற்றிடம் என்பது முற்றிலும் காலியான இடம் அல்ல. அது நுட்பமான ஆற்றல் ஏற்ற இறக்கங்களால் நிரம்பியது. அங்கே கணப்பொழுதில் துகள்கள் தோன்றி மறைகின்றன. இதிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால், ஏதோ ஒன்று தோன்றுவதற்கு அடிப்படையாக அந்த இடத்தில் ஏற்கனவே ஒரு சாத்தியம் இருந்தே தீர வேண்டும். இந்த பிரபஞ்சம் 1400 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு புள்ளியில் தோன்றியது என்றால் அதற்கு முன்னால் ஒன்றுமே இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அது தர்க்கத்திற்கு புறம்பானது. ஒரு விதையிலிருந்து மரம் முளைக்க வேண்டுமானால் அந்த விதையின் வடிவத்தில் ஏற்கனவே அந்த மரம் அங்கே இருந்தாக வேண்டும். அதேபோல இந்த விரிவான பிரபஞ்சத்தின் முழு ஆற்றலும் தொடக்கத்தில் ஒரு மிக நுட்பமான நிலையில் அடங்கி கிடந்தது. இதைத்தான் இன்றைய அறிவியலில் வெற்றிட ஆற்றல், வேக்யூம் எனர்ஜி என்கிறோம். பருப்பொருள் என்பது உண்மையில் இந்த நுட்பமான ஆற்றல் உறைந்து போன ஒரு நிலைதான். நுட்பமான நிலையிலிருந்து தூலத்தன்மை பெறுவதையே நாம் தோற்றம் அல்லது படைப்பு என்கிறோம். ஆனால் எப்போதுமே இல்லாத ஒன்று புதிதாக தோன்றுவதில்லை. அழிவு என்பதும் கூட முற்றிலுமாக இல்லாமல் போவது கிடையாது. அது வெறும் உருமாற்றம் மட்டுமே. ஒரு டம்ளர் உடைந்து சிதறினாலும் அதன் துகள்கள் மறையாமல் புதிய உருவம் எடுக்கும் வரை காத்திருக்கின்றன. ஆகவே தோற்றமும் மறைவும் என்பது உண்மையில் வெளிப்படுதலும் மீண்டும் தன் மூலத்திற்கு திரும்புதலும் ஆகும். இந்த பிரபஞ்சத்தின் ஆதி தோற்றம் குறித்த தேடல் மனிதனை ஒரு பிரம்மாண்டமான மேகக்கூட்டத்திற்கு முன் கொண்டு வந்து நிறுத்துகிறது. இன்று நாம் காணும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களும் கோள்களும், ஏன் நாம் வாழும் இந்த பூமியும் கூட தொடக்கத்தில் எப்படி இருந்தன? நவீன வானியற்பியல் இதனை நெபுலா அல்லது முகிற்படலம் என்று அழைக்கிறது. ஒரு காலத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதும் எங்கும் நிறைந்த மிக மிக நுட்பமான வாயுக்களாலும் தூசு படலங்களாலுமான ஒரு முகிற்படல நிலையில் இருந்தது. இது ஒரு குழப்பமான உருவமற்ற நிலை. ஆனால் ஈர்ப்பு விசையின் தாக்குதலால் இந்த நுட்பமான மேகக்கூட்டங்கள் மெல்ல மெல்ல சுழலத் தொடங்கின. இந்த சுழற்சி அதிகரிக்க அதிகரிக்க மேகத்தின் மையப்பகுதி வெப்பமடைந்து பருத்தன்மை பெற்று ஒரு வெண்மீனாக மாறியது. இந்த தர்க்கத்தை உற்று நோக்கினால் நுட்பமான ஒன்றிலிருந்துதான் பருப்பொருள் தோன்ற முடியும் என்பது தெளிவாகிறது. ஒரு சிறிய மணல் துகள் எந்த முறையில் உருவாகிறதோ அதே முறையில்தான் பிரம்மாண்டமான சூரியர்களும் நட்சத்திரங்களும் இந்த பிரபஞ்சத்தில் உருவாகின்றன. இது ஒரு சீரான இயற்கை விதி. இன்றைய நவீன தொலைநோக்கிகள் வழியாக விண்வெளியை பார்க்கும்போது புதிய நட்சத்திரங்கள் இத்தகைய வாயு மேகங்களிலிருந்து பிறப்பதை கண்கூடாக காண்கிறோம். இது வெறும் தற்செயலான நிகழ்வல்ல. நுட்பமான காரணம் பருப்பொருள் என்ற காரியமாக உருமாறும் ஒரு செயல்முறை. ஒரு காலத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இத்தகைய நுட்பமான நிலையில் இருந்துதான் வெளிப்பட்டது. பின்னர் பல கோடி ஆண்டுகளுக்கு பிறகு தனது சக்தியை இழந்து மீண்டும் பழைய அந்த நுட்பமான முகிற்படல நிலையை நோக்கியே திரும்பும். இது ஒரு முடிவில்லாத சுழற்சி. பிரபஞ்சம் என்பது அலை எழுந்து விழுவதைப் போன்ற ஒரு தொடர் இயக்கம் மட்டுமே. காலம் என்பது ஒரு நேர்கோடல்ல, அது ஒரு பிரம்மாண்டமான வட்டம் என்பதை நாம் இப்போது உணரத் தொடங்குகிறோம். நவீன அண்டவியல் பிரபஞ்சம் ஒரு புள்ளியில் தோன்றி பல கோடிக்கணக்கான ஆண்டுகளாக விரிவடைந்து வருவதாக கூறுகிறது. இந்த பிரம்மாண்டமான கால அளவுகளை நாம் அணுகும்போது மனிதர்களாகிய நமது கால கணக்கீடுகள் மிக சிறியவை என்பது புரியும். பண்டைய தத்துவங்கள் ஒரு பிரபஞ்ச சுழற்சியை கல்பம் என்று அழைத்தன. ஒரு கல்பம் என்பது பிரபஞ்சம் நுட்பமான உருவத்துடன் சில காலம் இருந்து பின்னர் வெளித்தோன்றும் ஒரு முழுமையான கால அளவாகும். இன்று நவீன அறிவியல் பேசும் பிரபஞ்ச காலக்கோடும் இந்த சுழற்சி முறையை ஒட்டியே அமைகிறது. ஒரு நட்சத்திரத்தின் ஆயுள் காலம் பல கோடி ஆண்டுகள். ஆனால் அதுவும் ஒரு நாள் முடிவுக்கு வந்து மீண்டும் மூலப்பொருட்களாக மாறுகிறது.
காலத்தின் சார்பியல் என்பது இடத்தை பொறுத்து காலம் மாறுபடுவதை குறிக்கிறது. ஒரு விண்மீன் மண்டலத்தில் கழியும் காலம் மற்றொரு இடத்தில் வேறாக இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கும் ஒரு பொதுவான சுவாசம் இருக்கிறது. மூச்சு உள்ளே இழுக்கப்படும் போது அது ஒடுக்கமும், வெளியே விடப்படும் போது ஒரு விரிவும் நிகழ்கிறது. இதுவே காலத்தின் மகா நடனம். ஒவ்வொரு சுழற்சியின் முடிவிலும் பிரபஞ்சம் முற்றிலும் அழிந்து விடுவதில்லை. அது குழப்ப நிலை என்று சொல்லப்படும் ஒரு நுட்பமான ஓய்வு நிலைக்கு செல்கிறது. அங்கே சில காலம் வெளிப்படாமல் இயங்கிவிட்டு மீண்டும் ஒரு புதிய கல்பமாக, புதிய சூரியர்களாகவும் சந்திரர்களாகவும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. காலம் என்பது ஒரு முடிவில்லாத சங்கிலி. நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலம் இத்தகைய கோடிக்கணக்கான சுழற்சிகளில் ஒன்று மட்டுமே. எல்லாம் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. நாம் பார்ப்பது ஒரு சிறு துளி மட்டுமே. ஆனால் காலத்தின் மடியில் இந்த பிரபஞ்சம் மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டே இருக்கிறது. பரிணாம வளர்ச்சியை பற்றி பேசும்போது இன்று நாம் அதற்கு பின்னால் இருக்கும் ஒரு நுட்பமான தர்க்கத்தை அடிக்கடி மறந்து விடுகிறோம். ஒரு மரம் எதிலிருந்து தோன்றுகிறது? ஒரு சிறிய விதையிலிருந்து. அந்த மரம் முழுவதுமே அந்த விதைக்குள் ஏற்கனவே அடங்கியிருந்தது என்பதுதான் உண்மை. இப்போது அது தன்னை வெளியே வெளிப்படுத்திக் கொள்கிறது. இதையே நாம் நவீன அறிவியலில் உயிரியல் தகவல் குறியீடாக்கம், பயாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் கோடிங் என்று அழைக்கிறோம். இன்றைய ஜெனட்டிக்ஸ் நமக்கு ஒரு வியக்கத்தக்க உண்மையை சொல்கிறது. ஒரு மனிதனின் உடல் அமைப்பு, நிறம், குணம் என அனைத்தும் அவனது டிஎன்ஏ என்ற மிக சிறிய மூலக்கூறுக்குள் தகவல்களாக சுருக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. வெளியிலிருந்து பார்க்கும்போது அது ஒரு சிறிய உயிரணுவாக தெரிந்தாலும் உண்மையில் அது ஒடுங்கிய நிலையில் உள்ள ஒரு மனிதன். அந்த நுட்பமான தகவல்கள் விரிவடைந்து முழு மனிதனாக மாறுவதையே நாம் பரிணாமம் என்கிறோம். சூன்யத்திலிருந்து எதுவும் தோன்ற முடியாது என்பது இயற்கை விதி. ஒரு விளைவில் எஃபெக்டில் என்ன இருக்கிறதோ அதுதான் காரணத்திலும் காசிலும் ஏற்கனவே இருந்தாக வேண்டும். எதிர்கால பறவையை உருவாக்கும் அத்தனை தகவல்களும் அந்த முட்டைக்குள் அல்லது விதைக்குள் ஒடுங்கியே இருக்கின்றன. ஒரு சிறிய உயிரணு காலப்போக்கில் ஒரு மேதையாகவோ அல்லது ஒரு மகா புருஷனாகவோ மாறுகிறது என்றால் அந்த முழுமையான அறிவு அந்த உயிரணுக்குள் ஆரம்பத்திலேயே ஒடுங்கியிருந்திருக்க வேண்டும். அறிவு என்பது பரிணாமத்தின் முடிவில் திடீரென்று தோன்றும் ஒன்றல்ல. அது ஆரம்பத்திலேயே மிக நுட்பமான நிலையில் இருந்தது. இப்போது தன்னை விரிவுபடுத்தி வெளிப்படுத்துகிறது. எனவே முன்னேற்றம் என்பது உண்மையில் வெளியே இருப்பதை உள்ளே கொண்டு வருவதல்ல, மாறாக உள்ளே ஒடுங்கியிருக்கும் பேராற்றலை வெளியே கொண்டு வருவதே ஆகும். நாம் ஒவ்வொருவரும் முடிவற்ற தகவல்களையும் அறிவையும் தங்களுக்குள் ஒடுக்கிக் கொண்டிருக்கும் மகா சமுத்திரங்கள். இயற்கையின் மகா ரகசியங்களில் மிக முக்கியமானது அதன் ஒருமைப்பாட்டு விதி, லா ஆஃப் யூனிஃபார்மிட்டி ஆஃப் நேச்சர். இந்த விதி சொல்வது என்னவென்றால், பிரபஞ்சத்தின் ஒரு சிறிய பகுதியை நாம் முழுவதுமாக புரிந்து கொண்டால் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் இரகசியத்தையும் நாம் உணர்ந்து விட முடியும் என்பதாகும். அணுவென தெரிவது அண்டமாய் விரிவது என்ற தர்க்கம் இன்று நவீன இயற்பியலின் முதுகெலும்பாக உள்ளது. அறிவியல் ஆராய்ச்சியின் அடிப்படை நம்பிக்கையே இயற்கை எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியான விதிகளின் கீழ்தான் இயங்குகிறது என்பதாகும். ஒரு சிறிய மணல் துகள் எந்த இயற்பியல் விதிகளின் அடிப்படையில் உருவாகிறதோ அதே விதிகளின்படிதான் பிரம்மாண்டமான சூரியன்களும் விண்மீன் மண்டலங்களும் இந்த பிரபஞ்சத்தில் உருவாகின்றன. ஒரு அணு ஆட்டம் எப்படி நுட்பமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்ற ஒரு வடிவமைப்பு தான் இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் நிலவுகிறது. நவீன குவாண்டம் இயற்பியல் மற்றும் அண்டவியல் ஆய்வுகள் ஒரு வியக்கத்தக்க உண்மையை முன்வைக்கின்றன. அணுவின் மையக்கருவை சுற்றி எலக்ட்ரான்கள் சுழலும் விகிதத்திலும், விண்வெளியில் ஒரு மைய ஈர்ப்பு விசையை சுற்றி கோள்கள் மற்றும் நட்சத்திர மண்டலங்கள் சுழலும் விதத்திலும் இதற்கு இடையே ஒரு ஆழமான வடிவியல் ஒற்றுமை இருப்பதை நாம் காண்கிறோம். ஒரு பிடி மண்ணை முழுவதுமாக அறிந்து கொள்வதன் மூலம் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா மண்ணின் இயல்பையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் என்கிறது பண்டைய கூற்று.
இன்று பிரபஞ்ச ஒருமைப்பாடு என்ற பெயரில் இது உறுதிப்படுத்தப்படுகிறது. இயற்கையின் இயக்கம் எங்கும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது. ஒரு சிறிய செடியின் வாழ்க்கையை, அதன் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான சுழற்சியை நாம் ஆழமாக புரிந்து கொண்டால் இந்த பிரபஞ்சம் உள்ளபடியே எப்படி இயங்குகிறது என்பதை நாம் கண்டு உணர முடியும். ஏனெனில் மிக சிறிய துகள் முதல் மிகப்பெரிய விண்மீன் வரை அனைத்தும் ஒரே பேரறிவு அல்லது இயற்கை விதியின் வெவ்வேறு அளவிலான வெளிப்பாடுகள் மட்டுமே. நாம் எங்கே தேடினாலும், எந்த நுண்ணோக்கி வழியாக பார்த்தாலும் அல்லது எந்த தொலைநோக்கி வழியாக ஆராய்ந்தாலும் நாம் காண்பது அந்த ஒரே ஒருமைப்பாட்டின் மகா நடனத்தை தான். நாம் இப்போது இந்த பிரபஞ்சத்தின் மிக ஆழமான ஒரு ரகசியத்தை தொட இருக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தில் நாம் காணும் பல கோடி விதிகள், பொருட்கள், உயிரினங்கள் இவை யாவும் தனித்தனியானவை அல்ல. நவீன அறிவியலாளர்கள் முன்வைக்கும் ஹாலோகிராஃபிக் பிரபஞ்ச கொள்கை ஒரு வியக்கத்தக்க உண்மையை சொல்கிறது. ஒரு மாபெரும் படத்தின் ஒவ்வொரு சிறு துணுக்குள்ளும் அந்த முழு படத்தின் தகவலும் அடங்கியிருக்கிறது. இதைத்தான் அறிவின் ஒருமை என்கிறோம். பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு பகுதியும் மற்றொன்றுடன் இணைந்து ஒரு மாபெரும் தகவல் தொடர்பு வலையாக செயல்படுகிறது. ஒரு நட்சத்திரம் வெடிக்கும்போது ஏற்படும் அதிர்வு முதல் நமது மூளையில் தோன்றும் ஒரு சிறு எண்ணம் வரை அனைத்தும் ஒரு தகவல் புலத்தால் பிணைக்கப்பட்டுள்ளன. அறிவியல் இன்று பிரபஞ்ச பேரறிவு என்பதை தரவுகளின் அடிப்படையில் அணுகுகிறது. ஆரம்பத்தில் ஒரு நுட்பமான கருவில் ஒடுங்கி நின்ற இந்த அறிவுதான் இந்த நட்சத்திரங்களாகவும் கோள்களாகவும் மனிதர்களாகவும் விரிவடைந்து நிற்கிறது. ஒரு ஹாலோகிராம் படத்தில் ஒரு பகுதியை வெட்டினாலும் அதன் முழு உருவமும் தெரிவதைப் போல பிரபஞ்சத்தின் எந்த ஒரு சிறு அணுவை ஆராய்ந்தாலும் அதில் ஒட்டுமொத்த பேரண்டத்தின் இரகசியமும் அடங்கியிருக்கும். நாம் தனித்தனியான மனிதர்கள் அல்ல. நாம் அனைவரும் அந்த ஒரே பேரறிவு புலத்தின் வெளிப்பாடுகள். நம்மிடம் இருக்கும் அறிவு என்பது அந்த மகா அறிவுக்கடலின் ஒரு சிறு அலைதான். நாம் அவரிடமிருந்தே தோன்றினோம், அவரிலேயே வாழ்கிறோம், அவரிடமே திரும்புவோம் என்ற கூற்று இந்த பிரபஞ்சத்தின் ஒருங்கிணைந்த தன்மையை மிக சரியாக விளக்குகிறது. இந்த பிரபஞ்சத்தின் மகா ரகசியத்தை நாம் நெருங்கும்போது ஒரு வியக்கத்தக்க உண்மை புலப்படுகிறது. நாம் பார்ப்பது, கேட்பது, தொடுவது என அனைத்தும் அடிப்படையில் ஒன்றே. நவீன ஒளியியல் மற்றும் அதிர்வு கொள்கைகள் ஜடப்பொருள் என்பது உண்மையில் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் உறைந்திருக்கும் ஆற்றல் என்பதை இன்று உறுதிப்படுத்துகின்றன. ஒவ்வொரு பருப்பொருளும் தனக்கென ஒரு தனித்துவமான அதிர்வை கொண்டுள்ளது. நாம் திடமான ஒரு பொருள் என்று எதை கருதுகிறோமோ அது உண்மையில் மிக மிக வேகமான அதிர்வுகளின் தொகுப்பு மட்டுமே. ஒரு பேச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். அது வெறும் காற்று அலைகளின் அதிர்வு. ஆனால் அந்த அதிர்வுக்கு பின்னால் ஒரு சக்தி இருக்கிறது. அதே சக்தியின் வேறொரு வகையான வெளிப்பாடு தான் நாம் நிற்கும் மேடை, நாம் சுவாசிக்கும் காற்று மற்றும் நம் கண்ணுக்கு புலப்படும் ஜட பொருட்கள் யாவும். பேச்சு, பேசும் மனிதன், கேட்கும் கூட்டம் என அனைத்தும் அந்த ஒரே பேராற்றலின் வெளிப்பாடுகள் என்று சொல்வது இன்று விஞ்ஞான ரீதியாக சாத்தியமே. ஏனெனில் நுண்ணிலையில் உள்ள அதிர்வுகள் இன்னும் அதிகமான பருத்தன்மை அடையும் போதுதான் அவை நமக்கு திடப்பொருட்களாக தெரிகின்றன. ஒரு மெல்லிய மழை தூறலாக இருப்பதும், வலிமை வாய்ந்த வாலிபனாக நடப்பதும், ஊன்றுகோலுடன் நடக்கும் முதியவராக இருப்பதும் அந்த ஒரே சக்தியின் வெவ்வேறு நிலை மாற்றங்களே. இன்றைய அதிர்வு கொள்கைப்படி பிரபஞ்சம் என்பது ஒரு மாபெரும் இசைக்கச்சேரி போன்றது. அங்கே ஒவ்வொரு அணுவும் ஒரு குறிப்பிட்ட தளத்தில் அதிர்ந்து கொண்டிருக்கிறது. ஜடப்பொருள், எண்ணம், சக்தி இவை யாவும் அந்த பிரபஞ்ச பேரறிவின் வெவ்வேறு சுருதிகள் மட்டுமே. எனவே நம்மை சுற்றியுள்ள உலகம் என்பது ஏதோ நம்மிடமிருந்து பிரிந்து கிடக்கும் ஜடப்பொருள் அல்ல. அது நாமும் உள்ளடங்கிய அந்த ஒரே பேராற்றலின் மகா நடனம். இந்த பிரபஞ்ச தேடலின் இறுதி எல்லையை நாம் வந்துவிட்டோம். இந்த மர்மமான பேரண்டத்தில் எனது இடம் என்ன என்ற கேள்விக்கு விடை தேடும் பயணத்தில் மனிதன் இறுதியில் தன்னையே கண்டடைகிறான். நவீன உளவியலும் நரம்பியல் அறிவியலும் இன்று ஒரு வியக்கத்தக்க உண்மையை நோக்கி நகர்கின்றன.
நமது உணர்வு நிலை என்பது ஏதோ மூளைக்குள் நடக்கும் ஒரு விபத்து அல்ல. அது ஒட்டுமொத்த பிரபஞ்ச பேரறிவின் ஒரு முனை. ஒரு மனிதன் தன்னை ஒரு குறுகிய உடலுக்குள் அடைபட்டிருப்பதாக கருதும் வரை அவன் அச்சத்திற்கும் கட்டுண்ட நிலைக்கும் ஆளாகிறான். ஆனால் நவீன நரம்பியல் ஆய்வுகள் மனித மூளையின் நெகிழ்வுத்தன்மையை நமக்கு உணர்த்துகின்றன. நம் எண்ணங்களை மாற்றும்போது நமது மூளையின் கட்டமைப்பே மாறுகிறது. நாம் நம்மை இந்த அண்ட பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியாக, அதன் அனைத்து ஆற்றலையும் தன்னுள் கொண்ட ஒரு தகவல் களஞ்சியமாக உணரத் தொடங்கும்போது நமது உணர்வு நிலை விரிவடைகிறது. பரிணாம வளர்ச்சியின் ஒரு முனையில் ஒரு சிறிய உயிரணு இருக்கிறது, மறுமுனையில் நிறைநிலை அடைந்த மனிதன் இருக்கிறான். இந்த தொடர் முழுவதிலும் ஓடுவது அந்த ஒரே உயிர்தான். ஆரம்பத்தில் ஒரு விதைக்குள் மரம் ஒடுங்கியிருப்பதைப் போல ஒரு மனிதனுக்குள் அந்த பிரபஞ்ச பேரறிவு ஒடுங்கி கிடக்கிறது. இந்த ஒடுங்கிய அறிவை சிறிது சிறிதாக விரிவுபடுத்தி தன்னை ஒரு நிறை மனிதனாக அல்லது தெய்வ மனிதனாக வெளிப்படுத்துவதே வாழ்க்கையின் இலக்கு. இதையே பல்வேறு காலங்களில் பல்வேறு பெயர்களில் அழைத்தார்கள். இன்றைய உளவியல் பார்வையில் இது உச்சக்கட்ட உணர்வு நிலை அல்லது தன்முனைப்பற்ற நிலை. ஒருவன் தனது குறுகிய அடையாளங்களை உடைத்து யாரோ ஒரு முட்டாள் சொன்னதற்காக பழைய வார்த்தைகளை தூக்கி எறியாமல் அவற்றின் உண்மையான பொருளை உணரும்போது விடுதலை அடைகிறான். பிரபஞ்சத்தின் இரகசியம் இதுவே. மிக சிறிய அணுவிலிருந்து தொடங்கி விரிந்து மீண்டும் தன்னையே வந்தடைகிறது. இதையே நாம் கடவுள் என்கிறோம். நாம் அனைவரும் அந்த பேரொளியின் கதிர்கள். ஆணும் பெண்ணும் வாலிபனும் முதியவனும் என நாம் காணும் அத்தனை வடிவங்களிலும் இருப்பது அந்த ஒரே ஒருமைதான். இந்த உண்மையை அறிவியல் பூர்வமாகவும் தர்க்க ரீதியாகவும் உணரும்போது ஒரு மனிதன் பயத்திலிருந்து விடுபட்டு தனது சுதந்திரமான தெய்வீகமான நிலையை அடைகிறான். அந்த கடவுளிலிருந்து நாம் தோன்றினோம், அவரிடமே நாம் வாழ்கிறோம், இறுதியில் அவரிடமே திரும்புவோம். இறுதியாக இன்றைய அறிவியலின் மிக உச்சமான ஒரு கண்டுபிடிப்பை பற்றி நாம் சிந்திக்கப் போகிறோம். இது சுவாமி விவேகானந்தர் முன்வைத்த அண்டமும் பிண்டமும் ஒன்றே என்ற கருத்திற்கு ஒரு மிக சிறந்த சான்றாக அமையும். நவீன வானியல் இயற்பியலாளர்கள் பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த வரைபடத்தை பெரிய திறன் கொண்ட கணினிகள் மூலமாக ஆராய்ந்தபோது அங்கே ஒரு வியக்கத்தக்க ஒற்றுமை புலப்பட்டது. பிரபஞ்சத்தில் உள்ள கோடிக்கணக்கான நட்சத்திர மண்டலங்கள் தனித்தனியே கிடக்கவில்லை. அவை மிக மெல்லிய வாயு இழைகளால் ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டுள்ளன. இந்த பிணைப்பை விஞ்ஞானிகள் பிரபஞ்ச வலை, காஸ்மிக் வெப் என்று அழைக்கிறார்கள். ஆச்சரியம் என்னவென்றால் இந்த பிரபஞ்ச வலையின் கட்டமைப்பை மனித மூளையில் உள்ள நரம்பியல் வலைப்பின்னலோடு ஒப்பிட்டு பார்த்தபோது அவை இரண்டும் 90% மேலாக ஒரே மாதிரியாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஒரு மனித மூளையில் எப்படி செய்திகளை பரிமாறிக்கொள்ள நரம்பு இழைகள் பின்னி பிணைந்துள்ளனவோ அதேபோல்தான் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு கோடியில் நடக்கும் அதிர்வு மறு கோடிக்கு இந்த வலையின் மூலம் கடத்தப்படுகிறது. இதிலிருந்து நாம் அறிவது என்ன? இந்த பிரபஞ்சம் என்பது ஏதோ உயிரற்ற ஜடப்பொருளின் குவியல் அல்ல, அது ஒரு மாபெரும் ஒற்றை உயிர். உங்களது மூளை எப்படி ஒரு பேரறிவின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறதோ அதேபோல்தான் இந்த அண்டவெளியும் ஒரு பிரபஞ்ச பேரறிவின் கீழ் இயங்குகிறது. அணுவின் அமைப்பிற்கும் பிரபஞ்சத்தின் அமைப்பிற்கும் இருந்த ஒற்றுமை இப்போது நமது மூளையின் அமைப்பிற்கும் விரிவடைந்து விட்டது. இதன் மூலம் நாம் உணர்வது இதுதான்: நீங்கள் வெறும் தனி மனிதர் அல்ல, நீங்கள் இந்த பிரபஞ்ச வலையின் ஒரு மிக முக்கியமான துகள். உங்களுக்குள் இருக்கும் அறிவு அந்த மகா பிரபஞ்ச பேரறிவின் ஒரு சிறிய பிரதிபலிப்பு மட்டுமே. நாம் அனைவரும் அந்த ஒரே சக்தியின் பின்னணியில் ஒரே வலை அமைப்பிற்குள் பிணைக்கப்பட்டுள்ளோம். இயற்கையின் மகா சுழற்சியை பற்றி பேசும் நாம் இவையெல்லாம் எங்கே போய் முடியும் என்ற கேள்வியை தவிர்க்க முடியாது. இந்த பிரபஞ்சம் எப்போதும் இப்படியே இயங்கிக் கொண்டிருக்குமா அல்லது ஒரு நாள் ஓய்வு பெறுமா? நவீன இயற்பியலில் இதற்கு என்ட்ரோபி என்று பெயர். இது நம் பண்டைய தத்துவங்கள் கூறும் பிரளயம் அல்லது குழப்ப நிலைக்கு மிக நெருக்கமான ஒரு விஞ்ஞான கருத்தாகும்.
அறிவியல் ரீதியாக பார்த்தால் பிரபஞ்சத்தில் உள்ள ஆற்றல் அனைத்தும் ஒரு மட்டத்திலிருந்து மற்றொரு மட்டத்திற்கு தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒரு செயலை செய்யும் போது பயன்படும் ஆற்றல் மீண்டும் பயன்படுத்த முடியாத வெப்ப ஆற்றலாக மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பகுதிகளும் ஒரே மாதிரியான வெப்பநிலையை அடையும். அங்கே எந்த ஒரு இயக்கமும் இருக்காது, எந்த ஒரு மாற்றமும் நிகழாது. இதைத்தான் விஞ்ஞானிகள் வெப்ப மரணம், ஹீட் டெத் என்று அழைக்கிறார்கள். இது நம் முன்னோர்கள் விவரித்த அந்த இருப்பு இல்லாமை, எதுவுமே இன்றி இருளில் மறைந்திருந்த நிலையை போன்றது. ஒரு மேஜையை உடைத்தால் அது தனது நுட்பமான துகள்களாகிய காரண நிலையை அடைவதைப் போல ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் தனது தூலத்தன்மையை இழந்து மீண்டும் அந்த உருவமற்ற அமைதியான நுட்பமான மூல காரண நிலையை அடைகிறது. ஆனால் இது ஒரு நிரந்தர முடிவல்ல. இந்த தர்க்கத்தின்படி அழிவு என்பது காரண நிலையை அடைவதே தவிர முற்றிலும் காணாமல் போவதல்ல. அந்த பேரமைதி அல்லது குழப்ப நிலையிலிருந்துதான் மீண்டும் ஒரு புதிய படைப்பு அல்லது புதிய கல்பம் பிறக்க முடியும். அலை எழுந்து விழுவதைப் போல பிரபஞ்சம் தனது சக்தியை விரயம் செய்து ஓய்வெடுப்பதும் மீண்டும் புத்துயிர் பெற்று எழுவதும் ஒரு முடிவில்லாத பிரபஞ்ச தளமாகும். எனவே இந்த என்டோபி என்பது பிரபஞ்சத்தின் முதுமை அல்ல. அது அடுத்த ஒரு இளமைக்கான, அடுத்த ஒரு சுழற்சிக்கான நீண்ட உறக்கமாகும். நமது இந்த பிரபஞ்ச தேடலில் இதுவரை நாம் கண்டதெல்லாம் வெறும் ஒரு சிறு துளி மட்டுமே என்பதை இப்போது நாம் உணரப்போகிறோம். நவீன வானியல் அறிவியலில் மிக மலைக்க வைக்கும் ஒரு உண்மை என்னவென்றால், நாம் கண்களால் பார்க்கும் நட்சத்திரங்கள், கிரகங்கள், விண்மீன் மண்டலங்கள் என அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தில் வெறும் 5% மட்டுமே. மீதமுள்ள 95% பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. அதை விஞ்ஞானிகள் இருண்ட ஆற்றல், டார்க் எனர்ஜி மற்றும் இருண்ட பருப்பொருள் என்று அழைக்கிறார்கள். இது ஒரு மர்மமான வெளிப்படாத மகா சக்தி. நினைவு கேட்டாத காலத்திலிருந்தே மனித மனத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தி வரும் அந்த பெரும் சக்தி என்று நாம் எதை கருதுகிறோமோ அது இன்று நவீன அறிவியலில் இருண்ட ஆற்றல் என்ற பெயரில் விவாதிக்கப்படுகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே நீக்கமர நிறைந்திருக்கிறது. ஆனால் நமது புலன்களுக்கோ அல்லது கருவிகளுக்கோ இது சிக்குவதில்லை. இந்த மர்மமான ஆற்றல்தான் பிரபஞ்சத்தை இடைவிடாது விரிவடைய செய்து கொண்டிருக்கிறது. நமது தத்துவத்தின்படி இந்த பிரபஞ்சம் ஒரு நுட்பமான ஆரம்ப நிலையை அடைவதும் அங்கிருந்து மீண்டும் வெளிப்படுவதும் இந்த தெரியாத பேராற்றலில் தான் நிகழ்கிறது. நாம் பார்க்கும் இந்த தூலமான உருவம் என்பது அந்த மகா சக்தி கடலில் மிதக்கும் ஒரு சிறிய பனிப்பாறை போன்றது. அதன் பெரும் பகுதி கண்ணுக்கு புலப்படாமல் ஆழத்தில் மறைந்திருக்கிறது. பண்டைய சாஸ்திரங்கள் இருப்பு இல்லாமை எதுவுமே இன்றி இருளில் மறைந்திருந்த அந்த நிலையை விளக்குகிறது. இன்று விஞ்ஞானிகள் கூறும் இந்த இருண்டாற்றல் பிரபஞ்ச தோற்றத்திற்கு முன்பே இருந்த அந்த மூல காரண நிலையையே நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த வெளிப்படாத மகா சக்திகள் சூரியனாக, நட்சத்திரங்களாக பிரகாசிப்பதும், அன்னை பூமியாக இருப்பதும், நம் உடலில் சக்தியாக இயங்குவதுமாகும். நாம் பார்ப்பது மிக சிறிய ஒரு பகுதியைத்தான். ஆனால் நம்மை சுற்றியுள்ள அந்த பெருவெளியில் நமது புலன்களுக்கு எட்டாத அந்த மகா பேரறிவு ஒடுங்கி கிடக்கிறது. இந்த 95% மர்மத்தை நாம் எப்போது உணர்கிறோமோ அப்போதுதான் எல்லாம் அவரே என்ற அந்த உன்னதமான உண்மையை நாம் முழுவதுமாக உணர முடியும். இந்த தொடர் சுவாமி விவேகானந்தரின் பிரபஞ்சம் என்ற சொற்பொழிவை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டது.